இந்த மூப்பனார் ஒரு பிள்ளையை பெற்று போட்டு போயிருக்கார். அது ஏன் தான் பெற்றாருன்னு அவருக்கும் தெரியல, அது ஏன் பிறந்ததுன்னு இவனுக்கும் தெரியல. அந்த கூட்டணியில் இருக்க ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் பார்த்தாவே ஜண்டான்னு பயப்படுற மாதிரி இருக்கும் ஆள். இப்படி ஆளெல்லாம் வச்சு நின்னான், நாங்களும் நின்னோம். அதுலேயும் நம்ம அண்ணாமலை இருக்காருல்ல, கோயம்புத்தூரில் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன், நீங்களும் ஓட மாட்டீங்க, நானும் ஓட மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். இப்போ என்ன சொல்லுவேன்? நாங்கள் நின்ன கேண்டிடேட், ஒரு பைசா கொடுக்காம ஜெயிப்பேன். கொங்கு மண்டலத்தில் திமுக இருக்காது. இந்த மத்திய செல்ல ஒருத்தர் நின்னால பிஜேபியில், அவன் சொல்கிறான் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உதயசூரனுக்கு போட்ட ஓட்டெல்லாம் தாமரைக்கு போயிடுச்சுன்னு திமுக கத்துவாங்க, நாங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க போகிறோம். என்னடே ஒரு டீ குடிக்கவே வக்கு இல்லை, நீங்கள் பிரியாணி சோறு போடுவேன்னா எந்த ஊர்லடா நியாயம்? 40 இடத்துல நின்னீங்க, 40 இடத்துல நாங்கள் நின்னோம். ஒவ்வொரு வேட்பாளரையும் தேடி தேடி போட்டோம். 40 பேரும் ஜெயிச்சிருக்கோம். ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம அக்கா தமிழ் சொல்லுது, 40 பேர் ஜெயிச்சு தான் பண்ண போகிறீங்க, அதனால் என்ன புண்ணியம்? எல்லாம் காதர்ந்த ஊசி. நீங்கள் கேவலமாக பேசலாம், இதுக்கு நான் பதில் சொன்னால் உடனே ஆளாளுக்கு மகளிர் ஆணையம், காவல்துறை, டிஜிபி எல்லார்கிட்டையும் போவீங்க. நீ டாக்டர் தானே, டாக்டர் தானே சார், காதர்ந்த ஊசியில் ஊசி ஏற்ற முடியுமா? காதர்ந்து போயிட்டா அது ஊசி உதவாது. இந்த 40 எம்பியும் இப்படி சொல்லி கேவலப்படுத்துற நீ தென்சென்னையில் கரையேறிந்து சொன்னா கூட நான் ஒத்துக்குவேன். தென்சென்னையில் தோத்து போன நீ எங்களை பார்த்து சொல்றிய, இந்த 40 எம்பியும் காதர்ந்த ஊசியில் நீ எம்பியை கேவலப்படுத்தல, அந்த எம்பிக்கு வாக்களித்தார்களே பல லட்சம் வாக்காளர்களை ஒரு பெண்மணி, அதுவும் பிஜேபியில் இருக்கிறோம் என்ற திமிரில் நீ பேசினால் உனக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற கடமை எனக்கு இருக்கிறதா இல்லை? போவீங்க, லாபியில் டீ சாப்பிடுவீங்க, வடை சாப்பிடுவீங்க, வெளிநடப்பு பண்ணுவீங்க. இதை விட நீங்க என்ன பண்ணுவேன்னு கேட்கறல்ல, பொறுத்து இரு அக்கா, தமிழிசை அக்கா, நீ பொறுத்து இரு. இந்த 5 வருஷம் பார்ப்ப, மூச்சு விடாத உங்க அப்பாவை நாங்கள் முடக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாரு. நாங்கள் சொன்னதை செஞ்சாகணும். நீ செய்ய மாட்டோம், நாங்கள் போய் பிரதமர்கிட்ட மனு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் கோபக்காரன் ஒருத்தக்காரன் பின்னாடி ஆந்திராவில், அவன் திருச்சி நம்ம பார்த்ததே இல்லை. ஆளு கருப்பாக இருப்பான், எப்பவுமே முறைக்கிற மாதிரியே இருப்பான் சந்திரபாபு நாயுடு. அவரை போய் பார்த்தா பண்ணிட்டு போகிறாரு. எங்கள் பழைய பங்காளி இருக்கான் நிதிஷ்குமார், இந்தியா கூட்டணி ஆரம்பித்து வச்சது அவர் தானே, பல்டி குமாரா. அவரே ராமதாஸை பார்த்து தான் பல்டி அடிக்க கற்றுக்கினாராம் நிதிஷ்குமார். அவர் கேட்டால் சொல்கிறார், நீ எப்படியா டக்கு டக்குன்னு இப்படி தாவறேன்னு கேட்டால் உங்கள் ஊரில் இருக்கிறவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்றான். ஆக நாங்கள் காரிய சாதிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. வாழை ஆட்டாமல் ஒழுங்காக வாழை சுருக்கி சுருக்கு பையில் போட்டுக்கின்னு ஆட்சி பண்ணிங்கன்னா 5 வருஷம் ஓட்டலாம். இல்லைன்னா அண்ணன் தளபதி யாரை கையை காட்டுறாரோ அவர் இந்த நாட்டின் பிரதமராக வருகின்ற தூரம் வெகு தொலைவில் இல்லை.